ஆருத்ரா பண மோசடி வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, காஞ்சிபுரம், வேலூரில் அந்நிறுவனத்திற்கு தொடர்புடைய 15 இடங்களில் சோதனை செய்து வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இந்த ஆருத்ரா நிறுவனம் தொடர்புடைய வழக்கு. இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துல அதிக வட்டி தருவதாக சுமார் 1 லட்சம் பேர் முதலீடு செய்து 2438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார்கள் அளிக்கப்பட்டது. பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இதை விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில இந்த வழக்குல இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வைத்து விசாரித்து இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கிய அமலாக்கத்துறை இன்று இது தொடர்புடைய இடங்களில் எல்லாம் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். முகப்பேரில் ஆருத்ரா நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குநர்களுடைய வீட்டிலும், அதே போன்று சென்னை ஐதோப் பகுதியிலும் அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களுடைய வீட்டிலும் சோதனை மேற்கொள்கிறார்கள். சென்னையில் ஒரு 10 இடங்கள் இது போன்ற சோதனை நடப்பதாகவும், அதே போன்று காஞ்சிபுரம், வேலூரிலும் இந்த ஆருத்ரா நிறுவனங்கள் அப்பொழுது தீவிரமாக செயல்பட்டது. இந்த நிர்வாகிகள் எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அங்கும் இந்த சோதனை நடப்பதாக, மொத்தம் ஒரு 15 இடங்களில் இந்த சோதனை நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆருத்ரா வழக்கை பொறுத்தளவுல ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான ராஜசேகர், உஷா ராஜசேகர் இருவருமே ஐக்கிய அரபு அந்த எமிரேட்ஸ் அந்த நாடுகள்ல அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டு தற்பொழுது வரை அவர்களை பிடிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு எடுத்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் சிக்கிய நபர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதாவது சினிமா தயாரிப்பாளர், நடிகருமான R.K. சுரேஷ் கூட இந்த வழக்குல அவரிடம் விசாரணை எல்லாமே நடத்தப்பட்டது. எனவே இந்த வழக்கை பொறுத்தளவுல அமலாக்கத்துறை தற்பொழுது கையில் எடுத்து இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, எங்கெல்லாம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று மீண்டும் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனைக்கு பிறகு ஒவ்வொருவராக இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.